சமீபத்துல நடிகை த்ரிஷா அவர்கள் போட்ட ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ரொம்பவே வைரலா போயிட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து மேலும் அவங்க போட்டிருக்கிற இன்னொரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியுமே ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. நடிகை த்ரிஷா மற்றும் தளபதி விஜய் அவர்களுடைய ரிலேஷன்ஷிப் பத்தி மக்கள் மத்தியில மிகுந்த கிசுகிசுக்கள் பேசப்பட்டு இருக்க சமயத்துல சமீபத்துல த்ரிஷா அவர்கள் போட்ட ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ரொம்பவே வைரலா போயிட்டு இருந்துச்சு. அதுல அவங்களுடைய நாய்க்குட்டியை ரெக்கார்ட் பண்ணி தன்னுடைய பர்சனல் லைஃப்ல அடுத்தவங்க மூக்க நுழைக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேப்ஷனோட இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டோரி ரொம்பவே வைரலா போனதுக்கு அடுத்து இப்போ மறுபடியும் இன்னொரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஒரு ரீல் ஒன்னு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரீல்ல அவங்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு ரீல் தான் அவங்க போட்டிருந்தாங்க. அந்த ரீல்ல ஒரு லேடி பேசுறாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னா, யாரோ ஒரு குரூப்பா உங்களை எதிர்க்கிறாங்கனாலே நீங்க எவ்வளவு பவர்ஃபுல்னு உங்களுக்கு புரியணும். அதாவது நிஜமாவே ஒருத்தரால உங்களை ஒன்னும் பண்ண முடியல. அதான் இப்போ ஒரு குரூப் சாட் சோகமான கதைகள்னு உங்களை பத்தி தெரியாதவங்க கூட உங்களை பத்தி பேசுறது, அவங்களுக்குள்ள கம்பேர் பண்ணிக்கிறது, உங்க பேஜை நோட்ட ஓடுறது, ஏதோ மீட்டிங் போடுற மாதிரி உங்க பேரை எடுக்கிறது, இது எல்லாமே உங்க ஒருத்தருக்காக தான். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. நீங்க அப்படி ஒன்னும் எக்ஸ்ட்ராவா எதுவும் பண்ணல. நீங்களா இருக்கீங்க, உங்க வேலையை பாக்குறீங்க, உங்க வழியில போறீங்க. இதுதான் விஷயம். சாதாரண ஆளுங்களை யாரும் இப்படி டீம் சேர்த்து எதிர்க்க மாட்டாங்க. நீங்க மத்தவங்களை விட தனித்து நிற்கும் போதுதான், அவங்களால புறக்கணிக்க முடியாத அளவுக்கு நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணும் போதுதான் இதெல்லாம் நடக்கும். அதனால நீங்க கோவப்படவே வேணாம். ஜஸ்ட் நோட் இட். ஏன்னா உங்களை பத்தி பேசுறதுக்கு ஒரு குரூப்பே தேவைப்படுதுன்னா நீங்க எப்பவுமே சாதாரண ஆள் கிடையாது. அதனால அவங்க ஒன்னு சேரட்டும், வேடிக்கை பார்க்கட்டும், கடைசியில நீங்க தான். ஆனா அவங்களுக்கு அத்தனை பேர் தேவைப்பட்டிருக்கிறாங்க. இதுவே உங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ரீல்ல அந்த லேடி பேசியிருந்தாங்க. இந்த ஸ்டோரியை பார்த்த பலருமே த்ரிஷா அவர்கள் என்ன மனசுல நினைச்சாங்களோ அதான் இந்த ரீல்ல அந்த லேடியும் பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டா கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.